நிறைய போராட்டங்கள் வந்து நடத்திட்டு இருக்காரு, மாநாடு நடத்துறாரு. இப்ப கூட மரங்களுக்கான மாநாடு எல்லாம் வந்து மரங்களுக்கெல்லாம் முத்தம் கொடுத்தாரு, அதை சொல்லுமா? யார் கிடைச்சாலும் முத்தம் கொடுத்துறது. ஆமா, மரத்துக்கு முத்தம் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு ஒரு திறமை இருக்கு, தலைவர் என்ன வீரம் இருக்கு, திறமை இருக்கு, சொல்லுங்க இல்ல. அப்புறம் சீமான் அவர்கள் செஞ்ச சேவை குறித்து ஒரு குழந்தை ஸ்கூல் படிக்கிற புள்ள பேசியிருக்கு. இது பண்றேன்ட்டு யாருமே ஒண்ணுமே பண்ணல. திமுகலாம் இளைஞருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு ஒண்ணுமே தரவே இல்லை. எங்க தளபதி வந்தா பண்ணுவாரு. எப்படி சொல்றீங்க? சீமான் பண்ணல, இதே மாதிரி தான் சீமான் வந்தாரு. சீமான் வரவே இல்லை, அவர் பேசினேதான் இருக்கிறாரு. அவர் என்ன எல்லாரையும் எதிர்க்கிறாரு தான். ஒரு ஆளா உள்ள வராங்க. ஆனா தமிழிசை என்ன சொன்னாங்கன்னா, தண்ணியில தான் தாமரையே மலரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சாக்கடையில் கூட மலரும், தெரியுமா உங்களுக்கு? மலரும். ஏங்க சாக்கடையில் செடி முளைக்காதுன்னு சொல்லுங்க ஐயாவை. ஐயா, சாக்கடையில் செடி முளைக்கும் இல்லையா? சாக்கடை தண்ணியிலும் செடி முளைக்கும்ல. அவர் பேசிட்டு கம்முன்னு போயிட்டாரு. சம்மந்தம் இல்லாமல் ஒரு கட்சி பாக்கி இல்லாமல் கதறது. திமுக கதறது, கூட்டணி கட்சி திரும்ப கதறாரு. இந்த பக்கம் திரும்ப சார்பா வன்னி அரசு ஒரு ஆளுன்ட்டு அவர் கதறாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கூட்டணி கட்சி கிடப்பது, பிஜேபி இந்த பக்கம், அதிமுக அந்த பக்கம், எல்லாருமே மாறி 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 மாறி. எதற்கு? ஏன் கதறீங்க? நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ணாம சொல்லலாமா, நாங்க சொல்லக்கூடாதான்? அதான்மா ஃபுல்லா நான் என்ன தெரியுமா சொல்றேன், விஜய் அவர்கள் பேசின பேச்சில் பித்து பிடிச்சி போச்சு பல பேத்துக்கு. அதனால கிடந்து உளறிட்டு இருக்காங்க. நான் வேணா என்ன சொன்னால் தளபதி அவர்கள்ட்ட பேசுகிறேன், அந்த மெடிக்கல் செலவை நான் ஏற்றுக்க சொல்கிறேன். உங்களை போய் நல்லா டாக்டரை பார்த்து. விஜய் அவர்கள் வந்து, அதாவது அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை பற்றி எதுவும் பேசல, அவருக்கு ஆதரவும் கொடுக்கல. இந்த நிலையில மட்டும் எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற கேள்விகளும் எழும்புது. இது கேட்டது யார்? சீமான் தானே? சீமான் தான் கேட்டுக்காரு. சரி, உயிரோடு இருக்கும் பொழுது விஜயகாந்தை குறித்து விஜய் அவர்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னாக்கா, விச் மீன்ஸ் கேவலமாக விஜயகாந்தை விஜய் அவர்கள் விமர்சிக்கலை, கேவலமாக பேசலை, தரக்குறைவாக பேசலை, அவர் எங்கேயுமே கேவலப்படுத்தலை. முழுக்க முழுக்க விஜயகாந்தை கேவலப்படுத்துனது திமுக. தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசினீங்கன்னா கலைஞர் என்னென்ன செஞ்சான்றதை எடுத்து பேசுவேன், ஸ்டாலினை பற்றி பேசுவேன். அதே மவுண்ட் ரோடு கதை ஒன்று இருக்கு தெரியுமா? மவுண்ட் ரோடு கதை ஒன்று இருக்குமா பேசுவேன். அப்புறம் துபாய் மேட்ரு பேசுவேன், பக்கத்துல உங்களை பத்தி பேசுவேன். நீங்களே சொன்னீங்க உங்க தாத்தா முழுக்க தெருவுக்கு நாலு குத்தியா வச்சிருந்தான்னு சொன்னாருமா அவரு. இல்லன்னு சொல்ல பாப்பா. அப்ப இவங்க வரலாறுலாம் எடுத்து பேசினாக்கா நல்லா இருக்காது, வேண்டாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சும்மா வந்து திமுகவே இடையூறு கொடுத்ததுன்னு பேசாதீங்க. ஏன்னா வந்து சீமான் அவர்களுக்குமே வந்து நிறைய இடையூறுகள்லாம் நடந்துதான் அவருமே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் பண்ணாதான் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு நிறைய போராட்டங்கள் வந்து நடத்திட்டு இருக்காரு, மாநாடு நடத்துறாரு. இப்ப கூட மரங்களுக்கான மாநாடு எல்லாம் வந்து மரங்களுக்கெல்லாம் முத்தம் கொடுத்தாரு, அதை சொல்லுமா? யார் கிடைச்சாலும் முத்தம் கொடுத்துறது. ஆமா, மரத்துக்கு முத்தம் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு ஒரு திறமை இருக்கு, தலைவர் என்ன வீரம் இருக்கு, திறமை இருக்கு, சொல்லுங்க இல்ல. அப்புறம் சீமான் அவர்கள் செஞ்ச சேவை குறித்து ஒரு குழந்தை ஸ்கூல் படிக்கிற புள்ள பேசியிருக்கு. கேளுங்களேன். விஜய் அரசியலுக்கு வந்தா நல்லதுதான், எங்களுக்கும் நல்லா உதவி செய்வாரு. எப்படி சொல்றீங்க? உதவி பண்ண எல்லாரும் உதவி பண்ண என்ன இதுவரை எதுவுமே உதவி பண்ணலையே. வந்தா தானே பண்ணுவாங்க, வராது அப்புறம் எப்படி பண்ணுவாங்க? இது பண்றேன்ட்டு யாருமே ஒண்ணுமே பண்ணல. திமுகலாம் இளைஞருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு ஒண்ணுமே தரவே இல்லை. எங்க தளபதி வந்தா பண்ணுவாரு. எப்படி சொல்றீங்க? சீமான் பண்ணல, இதே மாதிரி தான் சீமான் வந்தாரு. சீமான் வரவே இல்லை, அவர் பேசினேதான் இருக்கிறாரு. அவர் என்ன எல்லாரையும் எதிர்க்கிறாரு தான். ஒண்ணுமே சீமான் என்ன பண்றாரு? பேசினேதான் இருக்கிறாரு, வரவே இல்லையே. ஸோ ஆக்சுவலாக வந்து அவர் 8% வாக்கு வாங்கியிருக்காரு. அவர் வந்து பேசுறாரு. ஆனால் நீங்கள் இன்னும் அரசியலில் கூட நிற்கல இல்லையா? நீங்கள் வந்து நாங்கள் தான் எல்லாத்தையும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து எப்படி அரசியல் நாங்கள் ஆட்சி அதிகாரம் பண்ண போறாங்க? ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு திமுகவை அடிச்சு விரட்ட போறாங்க. புரியுதுங்களா? அடிச்சு திமுகவை விரட்டுவதான் முதலடின்னு சொல்லியாச்சு. ஆமா, கேட்டுங்களா? பிஜேபி தாமரையில் வந்து இங்கே வந்து தண்ணியே ஒட்டாது, தமிழ்நாடு எப்படி ஒட்டும்னு கேட்டாரு. ஆனா திமுக தொட்டோன்னு பிஜேபிக்காரன் கதறானா? ஒரு ஆளா உள்ள வர. ஆனா தமிழிசை என்ன சொன்னாங்கன்னா, தண்ணியில தான் தாமரையே மலரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சாக்கடையில் கூட மலரும், தெரியுமா உங்களுக்கு? மலரும். ஏங்க சாக்கடையில் செடி முளைக்காதுன்னு சொல்லுங்க ஐயாவை. ஐயா, சாக்கடையில் செடி முளைக்கும் இல்லையா? சாக்கடை தண்ணியிலும் செடி முளைக்கும்ல.
முளைக்குமா முளைக்காதா? சகதியில தான் அல்ல சுத்தமான தண்ணி. சாக்கடை செடி முளைச்சு பார்த்தது இல்லையா? சாக்கடையில அப்புறம் கூவத்துல ஃபுல்லா செடி முளைக்கீங்க. சாக்கடையில தாமரை மலராது. தாமரை மலர்றது சகதியில தான் மலரும். ஆனா அது என்ன சகதின்னா உரம், அதாவது இந்த குட்டைகள்லயும் நீர்நிலைகள்ல அந்த இதுலதான் வளருமே தவிர இந்த மாதிரி சாக்கடையில எல்லாம் வராது. சாக்கடை பத்தி ஏயா பேசுற? ஆமா, திமுக பத்தி நான் பேசக்கூடாதா, பிஜேபி பத்தி பேசக்கூடாதா, எதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க? உங்க தலைவரை பத்தி நீங்க சொல்லுங்க. பேசுறேன், அதை நான் பேசுறேன், அதை கரெக்டா பேசுறேன். போலாமா? உங்க மாநாடு எப்படி நடந்துச்சு, ரொம்ப வெற்றிகரமா நடந்துச்சுன்னு எல்லாம் பேசுறாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாநாட்டு நடந்ததுனால விஜய் அவர்களுக்கு ஒரு திருப்பு முனையா அமையும் நினைக்கிறீங்களா? திருப்பு முனை அமைஞ்சதுனால தான் நம்ம தூங்கிட்டு இருக்க ஆள் எழுத்தெல்லாம் முழிச்சிட்டீங்க. இப்போ எல்லாரும் இன்னையோட எத்தனை நாள் ஆச்சு மாநாடு நடந்து? எத்தனை நாள் ஆயிருக்கும்? ஒரு 3-4 நாள் ஆயிருக்கும். 4 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுல்ல. இன்ன வரைக்கும் கத்துறாங்களா இல்லையா? அவர் பேசிட்டு கம்முன்னு போயிட்டாரு. சம்மந்தம் இல்லாமல் ஒரு கட்சி பாக்கி எல்லாமே கதறுது. திமுக கதறுது, கூட்டணி கட்சி திரும்ப கதறாரு, இந்த பக்கம் திரும்ப சார்பாக வன்னியரசு ஒரு ஆளுன்ட்டு அவர் கதறாப்புல, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கூட்டணி கட்சி கிடப்புது. பிஜேபி இந்த பக்கம், அதிமுக அந்த பக்கம், எல்லாருமே மாறி 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 மாறி. எதற்கு? ஏன் கதறீங்க? விச் மீன்ஸ் உங்களை கதற வச்சிட்டாப்புல, அவ்வளோதானே. கதருங்க. என்னய்யா, ஐ எம் ஹாப்பி. விஜய் வந்ததுனால திமுக கதறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ விஜயால உங்களுக்கு ஏதாவது பின்னடைவு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பின்னடைவு இல்லாம இந்த அளவுக்கான பாதிப்பு எப்பயுமே திமுக பொறுத்த வரைக்கும், திமுக ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். பாதிப்பு ஏற்பட்டாதான் இல்லை நான் சொல்லிடுறேம்மா, திமுக ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணதுனாலே அங்கே ஒரு பாதிப்பு ஏற்பட்டாதான் திமுக ரியாக்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், பெருசாக அலட்டிக்க மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி கம்முன்னு இருக்கிறது. கள்ளச்சாரம் கூட செத்து போனால் கூட கரெக்டாக ஆளுக்கு தலைக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து அதை அப்படியே கனையா அப்படி முடிச்சு ஒரு வேலையை பார்ப்பாங்க. அதை தாண்டி கதறாங்க. அமைச்சர் பெருமக்கள்லாம் அநாகரிகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு திமுக எப்படி ஒரு பகுத்தறிவு சித்தாந்தத்தில் நீங்கள் வளர்ந்துட்டீங்க. கலைஞர்கிட்ட நாங்கள் உள்வாங்கணுன்றீங்க, பெரியார்கிட்ட அண்ணாட்ட உள்வாங்கணுன்றீங்க. எப்படி உங்கள் முதலமைச்சர் இப்படி கேவலமாக உங்களை பேச அனுமதிக்கிறாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. விஜய் கேவலமான தவறான தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தோ தவறான வார்த்தையோ அவர் பயன்படுத்தலை. ஆனால் திமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் நீங்கள் பேசக்கூடிய பேச்செல்லாம் அநாகரிகத்தின் உச்சமாக பேசுறீங்கனாக்கா தலைமை அனுமதி இல்லாமல் பேச மாட்டீங்க. இத்தனை நாள் பேசல, ஃபஸ்ட்டு 2 நாள் அமைதியாக நாகரிகமாக போன நாட்கள் இப்போ அநாகரிகமாக பேசுறீங்கனாக்கா அந்த இம்பேக்ட் அதனால் அநாகரிகமாக உங்களை பேச வைக்கிது. நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படின் பொழுது தலைமை உத்தரவு இல்லாமல் பேச முடியாதுல்ல. ஒரு முதலமைச்சர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ அந்த மாதிரி பேசும்பொழுது கூப்பிட்டு கண்டிக்கணுமா, கண்டிக்கக்கூடாதம்மா? எனக்கு நான் இருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையிலையும் உச்சபட்ச அநாகரிகத்திலும் பேசிட்டு இருக்கு திமுக. முன்னே இதெல்லாம் அழிவுக்கான பாதை தான் இது. இது இன்னொரு பார்வையாவும் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் மட்டும் தான் விஜய்க்கு போகுமே தவிர்த்து திமுகவுடைய வாக்குகள் அவருக்கு போகாது அப்படின்னு சொல்றாங்க. சரி வச்சுக்கோங்க. அப்ப இதனால திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படல தானே அர்த்தம். வச்சுங்க. 26ல பார்ப்போம். நீங்க என்ன நீங்க சொல்லுவீங்கம்மா. ஏன்னா நுழையிறதுக்கு மன்னிக்கணும். 26ல இவங்க தேர்தலில் நிப்பாங்களா? ஏன்னா நான் தான் 26ல எல்லா தொகுதியிலையும் நான் தான் நிப்பேன்னு அவங்க தலைவர் சொல்லிட்டாரு. அவரு நான் தான் நிப்பேன்னு சொல்லல, நிக்கிறவங்க எல்லாம் என்னையா நினைச்சு ஏன் தொகுதின்னு தான் சொன்னாரு. கேட்டுக்கோங்க. எல்லா தொகுதியிலும் நிக்கிறவங்க எல்லாருமே விஜயா நினைச்சு ஓட்டு போடுறாங்க. அது கடைசியில சொன்ன வார்த்தை. என்ன சொன்னாரு? மதுரை சொன்னது மதுரை மத்தியில நானு, மேற்குல நானு, கிழக்குல நானு, திருப்பங்குன்ற நானு, பழங்கானத்தை எல்லா பேரையும் சொல்லிட்டு கடைசியில எல்லா ஊர்களையும் நிக்கிற கேண்டிடேட் எல்லாம் என்னையா நினைச்சுக்கோங்க. இதே வார்த்தைய ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, உதயநிதி சொல்லியிருக்காரு. நம்ம தளபதி தான் 234 தொகுதியில் நிக்கிறான்னு நினைச்சுக்கோங்க. பேசிருக்காங்களா இல்லையா கேளு. அதே வார்த்தையை ஜெயலலிதாவும் சொல்லியிருக்காங்க. அது எப்பயா? அதே வார்த்தையை ஜெயலலிதாவும் சொல்லியிருக்காங்க. இதே வார்த்தையை கலைஞரும் சொல்லியிருக்கிறாரு. அப்பெல்லாம் உங்களுக்கு வலிக்கல? இது இப்ப இன்னுமே தேர்தலே சந்திக்காத போதே நீ பேசுற. தேர்தலை சந்திச்சுட்டு நீ பேசு. கிறுக்கா பிடிச்சிருக்கு. இல்ல தேர்தலுக்காக தான் பேசுறோம். எல்லா தேர்தலுக்காக கேண்டிடேட் எல்லாம் போட்டு முடிச்சு பிரச்சார கூட்டத்துல நீ அந்த மாதிரி பேசுனா கரெக்ட் ஐயா. எல்லாமே நான் நிக்கிறதா நினைச்சு வாக்களிங்க. முன்னாடி பேசினா வாய் வலிக்குதா? வாக்களிக்கன்னு சொல்லு. அதுக்கு முன்னாடியே பேசினா வாய் வலிக்குதான்னு கேக்குறேன். இப்ப வாய் எனக்கு வலிக்கல. அப்புறம் என்னத்துக்கு தேவையில்லாம கத்திட்டு கிடக்குறீங்க? அதாவது பின்னாடி உங்களுக்கு புரியுதுல, எல்லா தொகுதியிலும் நான் நிற்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். அதான மக்கள்கிட்ட சொல்றாரு. அத்தனை லட்சம் மக்கள் முன்னாடி சொன்னது அதானே. சிம்பிளான விஷயம். அங்கேயே அவர் ஓட்டு கேட்டாரு. அது எதுக்கு இவங்க கடந்து கத்தணும்? நான் சொல்லல.
பேச வச்சிட்டாங்க, பதற வச்சிட்டாங்க. எலெக்ஷன்ல பதற வச்சிருக்காங்க. பண்ணல. கொஞ்சம் இருங்க தா. நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்களா? நாமினேஷன் நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்களா? தேர்தல் எங்களுக்கு வாக்களிக்கணும். ஏமா நான் சொல்லட்டுமா? யாருக்கு கேட்டோம்? 200 தொகுதியும் வெல்லுவோம். எவன் சொன்னது? அது யார் சொன்னது? ஜெயிப்பேன்னு சொன்ன 234 நாங்க தான். பாத்தியா? அது சொல்றோம். ஏன் சொல்றீங்க? அது சொல்றதுக்கு இது கிடையாது சம்பந்தம். ஏன் சொல்றீங்க? நான் நிக்கிறேன். இப்ப நீங்க என்ன வேட்புமனு தாக்கல் பண்றாரா கேளுமா? நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ணாம சொல்லலாமா? நாங்க சொல்லக்கூடாதான். அதான்மா ஃபுல்லா நான் என்ன தெரியுமா சொல்றேன், விஜய் அவர்கள் பேசின பேச்சுல பித்து பிடிச்சி போச்சு பல பேத்துக்கு. அதனால கிடந்து உளறிட்டு இருக்காங்க. நான் வேணா என்ன சொன்னா தளபதி அவர்கள்ட்ட பேசுறேன். அந்த மெடிக்கல் செலவை நான் ஏத்துக்க சொல்றேன். உங்களை போய் நல்லா டாக்டரை பார்க்க சொல்றேன். எல்லாரும் போய் டாக்டரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆசாசப்படுங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. உடம்புக்கு நல்லது இல்லைல்ல. பொதுமக்களுடைய காசுல பொழப்பு நடத்துற அவரு யாரு? எனக்கு அவரு மெடிசன் அவர் உழைச்சு சம்பாரிச்ச காசு உழைக்கிறது. எதுல உழைச்சாரு? எந்த மக்கள் டிக்கெட் வாங்கி இந்த நீங்களோ டிக்கெட் வாங்காம வந்த கலைஞர் அதானே? எது டிக்கெட் வாங்காம கலைஞர் வந்து அதானே சொல்ல வரீங்க? டிக்கெட் வாங்கி புத்தகத்தை பத்தி தானே சொல்றீங்க? பணவாசத்தை பத்தி தானே சொல்றீங்க? திருட்டுத்தனமாக ரயில் ஏறி வந்து விட்டார், மக்கள் பணத்தை எடுத்து கொண்டு போய் 200 கோடி ரோட்ல போட்டார், அதானே சொல்றீங்க? சும்மா இந்த வேலையெல்லாம் போடாதீங்க. இங்க பாரு, மக்கள் பாவம் ஏழப்பட்டது. ஏழப்பட்ட மக்களுடைய வேலையை பிடிக்கிட்டு தெருல நிப்பாட்ட வேண்டியது. ஒரு மின்சாரத்தை ஒழுங்கா அந்த துறையை பராமரிக்க துப்பு கிடையாது. நீ கண்ணகிரில ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க பாத்தீங்கல்ல, எவ்வளவு பெரிய துயர சம்பவம். இன்னொரு பஸ் பிரேக் பிடிக்காம கொண்டு போய் நிக்குது. சொல்லிருக்காங்கன்னா நாங்க அவங்களுக்கு 20 லட்சம் வந்து வழங்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஏமா நான் எல்லாம் கேட்டுருவேன். உங்க குடும்பத்துல யாராவது செத்தாக்கா நான் 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? மாநாட்டில் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய புகைப்படங்கள் வந்து பயன்படுத்தினதா சொல்லப்படுது. அதாவது பேனர்கள்லாம் நிறைய வச்சிருந்தா சொல்லப்படுது. அதில் வந்து ஒரு சில பேனர்களில் விஜயகாந்த் அவர்களுடைய புகைப்படம் பயன்படுத்தினதாகவும், இதனால் வந்து விஜயகாந்த் அவர்களை வச்சு அரசியல் லாபம் தேடுறாரு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து? மாநாட்டில் எங்கேயுமே வைக்கல. அதாவது போகிற வழியில் ஒரு சில இடங்கள் ஒரு ஊரில் யாராவது வச்சுருப்பாங்க. அதுக்கெல்லாமா நான் பொறுப்பெடுத்துக்க முடியும்? அதுக்கெல்லாம் கட்சி பொறுப்பெடுத்துக்க முடியுமாம்மா? சொல்லுங்கள் பார்ப்போம். விஜய் அவர்கள் வந்து அதாவது அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை பற்றி எதுவும் பேசல, அவருக்கு ஆதரவும் கொடுக்கல. இந்த நிலையில் மட்டும் எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற கேள்விகளும் எழும்புது. இது கேட்டது யார்? சீமான் தானே? சீமான் தான் கேட்டுக்காரு. சரி, உயிரோடு இருக்கும் பொழுது விஜயகாந்தை குறித்து விஜய் அவர்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னாக்கா விச் மீன்ஸ் கேவலமாக விஜயகாந்தை விஜய் அவர்கள் விமர்சிக்கலை, கேவலமாக பேசலை, தரக்குறைவாக பேசலை, அவர் எங்கேயுமே கேவலப்படுத்தலை. முழுக்க விஜயகாந்தை கேவலப்படுத்துனது திமுக. வடிவேலை வச்சு உச்சபட்சமாக கலைஞரை உட்கார்ந்து கொண்டு, ஸ்டாலின் உட்கார்ந்து கொண்டு விஜயகாந்தை தரக்குறைவாக பேச வச்சு ரசித்து சிரிச்சது இந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் திரும்பவும் இருந்தார். அதில் மிக முக்கியமாக அதை குறிப்பிடணும். வடிவேல் வந்து உச்சகட்சம் யாரா கேப்டன், எந்த நேரமும் தண்ணியிலேயே மிதக்கிறவனோட கேப்டன்னு பேசி சொல்லி கேவலப்படுத்தும் போது உட்காந்து ரசித்து சிரித்த கூட்டத்தில் திமுக. நல்ல கண்ணு கெண்டகால் மயிருக்கு வருவான் சமமாக வருவானா விஜயகாந்த், எப்படி வருவானா விஜயகாந்த்ன்னு சொல்லி கேவலப்படுத்துனது சீமா. நீங்கள்லாம் பேசலாமா? விஜய் அந்த மாதிரி எங்கேயா தரக்குறைவாக பேசியிருக்காரா? அவ்வளோதான். ரெண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? தரமான மனிதர்களுக்கும் தரங்கட்ட மனிதர்களுக்குமான வித்தியாசம் இதுதான். ஆனால் விஜயகாந்த் அவர்களுடைய ஃபோட்டோ வந்து பயன்படுத்தும் போது அதாவது அவருடைய வாக்குகள் வந்து விஜய்க்கு வரணும்னு அதனால தான் அதை தான் சொன்னேம்மா. மாநாட்டில் அவர் வைக்கலையே, யாரோ எங்கேயோ வச்சதுக்கெல்லாம் ஏன் கேள்வி கேட்குறீங்க? இதை பற்றி உங்களோட கருத்து? இல்லைப்பா, அதாவது இவர் சொல்கிறாரு அவரு அவங்க கட்சிக்கு அவர் அப்படிதான் பேசுவார். அதை விஜயகாந்த் நீங்க கேவலப்படுத்தலையா? மேடை வச்சு மேல போட்டு கேவலப்படுத்தினா இல்லையா? வடிவேல வச்சு நாங்க பேசணும் ஐயா, இல்லன்னு மறுக்கல. உச்சபட்சமா கேவலப்படுத்து என்ஜாய் பண்ணி சிரிச்சு அவரை வந்து அவர் கட்சியை வந்து அரசியல் எப்படி அரசியல்ன்றது வேற, தனிப்பட்ட முறையில் கேவலப்படுத்துவது எப்படி அரசியலா இருக்க முடியும்? அரசியல் சரியா? குடியாரன்னு சொல்லி கேவலப்படுத்துறது யாருமா? அவங்க அவரை வச்சு விஜயகாந்த் குடியாரன்னு சொல்லி கேவலப்படுத்துறது திமுக. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க இப்படிலாம் பேசக்கூடாதியா? உச்சபட்சமா ஒரு மனுஷன் நல்லா இருக்கும் கேவலப்படுத்திட்டு விஜயகாந்த வச்சு முன்னுக்கு வந்தது நாங்க இல்ல, முன்னுக்கு வந்தது நாங்க இல்ல. அதனாலதான் விஜயகாந்த் வச்சு முன்னுக்கு வந்தது யாரு? விஜய். அவர் விஜயகாந்த் இல்லைன்னா விஜய் இல்ல. நான் இன்னொன்னு கேக்குறேன், பதில் சொல்ல சொல்லு. இதுக்கு மட்டும் அங்கிள் பதில் சொல்லுங்க. நான் அங்கிள் நான் என்ன கேக்குறேன்னா, கேப்டன் விஜயகாந்துக்கு கேப்டன் விஜயகாந்த்ன்ற பேர் வரதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன பேர் தெரியுமா? புரட்சி கலைஞன் கேப்டன் விஜயகாந்த். புரட்சி கலைஞன் ஏன் வச்சுக்கிட்டாருன்னா, கலைஞரை பார்த்து அவர் மீது கொண்டு அன்புனால வச்சுக்கிட்டாரு. தான் பேருக்கு முன்னாடி கலைஞன் புரட்சி கலைஞன் போட்டுக்கிட்ட ஒரு நபர், கரெக்டுங்களா? கருணாநிதிக்காக போட்டுக்கிட்டார், கலைஞருக்காக போட்டுக்கிட்ட பேரை வச்சு இப்போ எவ்வளவு பேரன்பு கொண்டிருப்பாரு. கலைஞர் இறந்த பொழுது குழந்தை மாதிரி எழுதாருமா, அவர் சிகிச்சைக்காக வெளிநாடு போயிருந்தாரு. ஆமை அவர் கல்யாணம் நடந்துச்சு. யார் இல்லைன்னா
அவர் தலைமையில தான் கல்யாணம் பண்ணி தலைமையில வச்சுட்டு, தான் மதுரையில ஆனா கல்யாணம். அவரை உச்சபட்சமா கேவலப்படுத்துறது திமுக தான். தெரு தெருவா வண்டியா வடிவேல கூட்டு போய் ஊரா பிரச்சாரம் பண்ணி வச்சு ஒட்டுமொத்த இடத்துலயும் கேவலப்படுத்துறது திமுக. நீங்க பேசலாமா அதை பத்தி? தரங்கட்ட நபர்கள் போன கதையா நீ? அப்புறம் முடிஞ்சு போன கதையை பத்தி இப்ப நீங்க பேசுறீங்க, நானும் பேசி ஆகணும். விஜய் தரங்கட்டத்தனமாக தரங்கட்ட நபரை வைத்து இங்க பாரு. கேவலமாக பேசிட்டு இன்றைக்கு வந்து விஜயகாந்துக்கு நல்ல பிள்ளை மாதிரி பேசுறாங்களே, எதுக்குன்னு கேக்குறேன். இந்த நாடகம்லாம் வேணாமா, நம்ம வேற எது போவோம். இப்போ இவங்க அதாவது தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதிமுகவை விமர்சனம் பண்ணவே இல்லை. இந்த மாநாட்டில் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எதனால இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐயாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எடப்பாடி திட்டினா ஐயாவுக்கு பயங்கர சந்தோஷம். அதாவது இது வரைக்கும் வந்து அதிமுகவை விமர்சனம் பண்ணாத தமிழக வெற்றி கழகம் மாநாட்டில் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது பாஜக கூட ஒரு கட்சி வந்து நேரடியாக கூட்டணி வச்சிருக்காங்க. அது வந்து பாசிச பாஜகவோட நேரடியா ஒரு கட்சி வந்து கூட்டணி வச்சிருக்காங்க, இன்னொரு கட்சி வந்து மறைமுகமா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து மறைமுகமான்றத தாண்டி நமக்கு ஒரு பேராபத்தை ஏற்படுத்துறாங்கன்ற மாதிரி பேசிட்டாரு. ஏமா பிஜேபி பத்தி பேசினா பிறகு முட்டு கொடுக்குறாங்க. நோட் பண்ணிக்க, பிஜேபியை பத்தி பேசணும் முட்டு கொடுக்குறாரா உண்மையை சொல்றாரான்னு பார்க்கணும். ஏன்னா திமுக அரசியல்வாதி, கலந்தெடுத்த ஒரு அரசியல்வாதி, அதனால பல ஆண்டு காலம் அரசியல்லே ஊறி திளைத்தவர். அதனால அவர் பேசுறதுக்கெல்லாம் என்ன சாதாரணமா நான் இப்பதாமா கத்துக்குட்டிமா அரசியலுக்கு. சரிம்மா, என்னால சொல்ல அரசியல்ல தொடர்ந்து களப்பணி ஆற்றி கிழித்த யாராவது ஒரு நபரை பேச சொல்லுவோமா? சரி, அது கூட வேணாம். தொடர்ச்சியாக அரசியல் களத்துல அப்படியே விடாம பிறந்ததுல இருந்தே அரசியல் களத்துக்குள்ளே இருந்து விடாம அரசியலுக்காக போராடிய உதயநிதியை பத்தி பேச சொல்லுவோமா? சொல்லுங்க. தொடர்ச்சியா உதயநிதியோட ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு சொல்லுங்க. ட்ராக் ரெக்கார்டு என்னையா? ஜாலியா இருந்தாப்புலம்மா, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு சினிமாக்குள்ள, ஜாலியா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, ஜாலியா. அது எங்கெங்க போனா லிஸ்ட் சொல்லிடுவேன் நான். கோவாக்கு போனாரா? லிஸ்ட் சொல்லுவேன். டிவிக்கே கூட போனாரா? புரியுதா? எச்ச புத்தி என்ன பேர் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்க பேசினீங்கன்னா கலைஞர் என்னென்ன செஞ்சான்றதை எடுத்து பேசுவேன். ஸ்டாலினை பத்தி பேசுவேன். அதே மவுண்ட் ரோடு கதை ஒண்ணு இருக்கு தெரியுமா? மவுண்ட் ரோடு கதை ஒண்ணு இருக்குமா பேசுவேன். அப்புறம் துபாய் மேட்ரு பேசுவேன். பக்கத்துல உங்களை பத்தி பேசுவேன். நீங்களே சொன்னீங்க உங்க தாத்தா முழுக்க தெருவுக்கு நாலு குத்தியா வச்சிருந்தான்னு சொன்னாருமா அவரு. இல்லன்னு சொல்லு பாப்பா. அப்ப இவங்க வரலாறுலாம் எடுத்து பேசினாக்க நல்லா இருக்காது. வேண்டாம் வேண்டாம். எங்க பாட்டம் கூட்டனுக்குலாம் 30-40 பொண்டாட்டி தான். யார் இல்லைன்னா 30-40 பேர் பொண்டாட்டியாமா? ஆமா, அவன்லாம் மொட்டப்படி 40 பேர் பொண்டாட்டி. அதெல்லாம் அந்த காலத்துல தாலி கட்டியா தான் குடும்பம் நடத்துனாங்க. சும்மா இருங்க. அடுத்த முன்னாடி கூப்பிட்டு வந்துட்டு அடுத்த பொண்டாட்டியை கூட்டிட்டு வரல, அடுத்த பொண்டாட்டி வந்துச்சு, வச்சு வாழ வச்சோம். அவ்வளவுதான். ஆதவ் அர்ஜுனா வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அண்ணாவுடைய பேரே வந்து மறந்துட்டாங்க, அண்ணாவே மறந்துட்டாங்க. திமுக முழுக்க ஊழல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ணா வழியை பின்பற்றுன்னு சொல்லிட்டு இப்படி ஊழல் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதனாலதான் இவர் அண்ணா படத்தை அவர் எடுத்து வச்சு அண்ணாவை பரப்புரை பண்ண போறாராமா. நல்லவங்க படத்தை யார் வேணா வச்சுக்கலாமா? கெட்டவங்க படத்தை தவிர்க்கணும். கரெக்டா? அதனாலதான் வந்து நல்லவர் படத்தை அங்க வச்சுக்கிட்டோம், கெட்டவங்க படத்தை வைக்கல. யாரு கெட்டவங்க நீங்களே புரிஞ்சுங்க. யார் படத்தை வைக்கல புரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். கட்சின்னு சொல்லியிருக்காங்களே, இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஊழல்னா என்னன்னே தெரியாத எங்களை பார்த்து பச்சை மண்ணு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தன் மாநாடு போட்டு கொடுக்குறான். அவங்க கட்சியில கணக்கு காட்டுவாங்களே, இந்த மாநாட்டு செலவு எவ்வளோன்னு காட்ட சொல்லுமா? இந்த மாநாட்டுக்கு யார் வர வந்தா, யார் பணம் கொடுத்தா, எவ்வளோ நன்கொடை வசூலாச்சு, தொண்டன் முதல் எப்படி வந்தான், அங்கேருந்து இத்தனை பஸ் எடுத்து வேன் எடுத்து வந்தான், யாரெல்லாம் காசு கொடுத்தா சொல்லுங்க. ஒரு கணக்கு பிள்ளையாமா? கணக்கு பிள்ளை கொடுக்கணும். கணக்கு பிள்ளையா? யார்கிட்ட கொடுக்கணும்? உங்கள்ட்ட கொடுக்கணுமா? யாரு வந்து கேட்பாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துக்கிறோம். கொடுங்க. வர ஆள் போற ஆள்கிட்ட எல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட் தானே? ரைட். இதெல்லாம் இவங்க பார்த்து திமுக இந்த மாதிரி 1000 பேர் பேசுறாங்கம்மா. இவங்க எல்லாம் கணக்கு கொடுக்கறது நம்ம வேலை. நீங்க யாரு? நீங்க 200 கோடி எடுத்து ரோட்ல போட்டீங்கல்ல, மக்கள் பணத்தை எடுத்து போட்டீங்கல்ல, அது என்ன? அது வந்து அவர் காசு. இது மக்கள் பணத்தை போட்டீங்களா? கணக்கு கொடுக்க சொல்லுங்க. அது வருமானத்துக்காக செஞ்சேன்னு சொன்னீங்களா, எவ்வளவு திருப்பி ரெவன்யூவா திரும்ப வந்துச்சுன்னு கேள்வி கணக்கு கொடுக்க சொல்லுங்க. வருஷத்துக்கு 1000 கோடி வந்து கூவத்துக்காக நிதி ஒதுக்குறாங்க, வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள 4 வருஷத்துக்குள்ள எவ்வளவு வந்து பொருளாதாரத்துக்காக முதலீடு செய்வதற்காக இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு ஸ்டாலின், கணக்கு கொடுக்க சொல்லுங்க, வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க பாப்போம். கொடுப்பாங்களா? டர்ரு இருந்தாதானே கொடுக்க முடியும். நீ யாரியா சட்டமன்றத்துல எதிர்ப்பு? இப்ப மட்டும் நீ யாரியா? இப்ப இவர் மட்டும் கேட்கலாமா? நாங்க கேட்க கூடாதா? நாங்க என்ன கேட்டோம்?
நாங்க ஒண்ணும் நீங்களும் கேட்கல. கணக்கு கேட்டீங்க, நானும் கணக்கு கேட்டேன். ஊழல் ஏண்டா, ரெண்டு பேரும் ஊழல்னு சொல்றதுக்கு தகுதி இல்லை. நீங்க உங்க மாநாட்டு ஊழலை நீங்க ஃபுல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வாங்க. எப்பா இப்ப நீ என்னப்பா கொடுத்து தண்ணி கொடுத்தியா? காய்ச்சினது தண்ணியா அது? அதான் குடிச்சிட்டு இப்படி பேசுறாரா?